பிரியமானவர்களே, நம்மிடம் யாராகிலும் வந்து ஒருவரை குற்றம் சாட்டினால் அப்படியே நாம் நம்பக்கூடாது. ஒரு சாராருக்கு சார்பாக பதில் சொல்லாமல் இருவரையும் நாம் கவனிக்கின்றவர்களாக, அவர்கள் சொல்வதை கேட்கின்றவர்களாக இருக்க வேண்டும். உடனடியாக தீர்ப்பும் வழங்காமல் இருவரையும் நாம் விசாரிக்க வேண்டும். இன்றைய பகுதியிலும் கல்லியோனின் செயலை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயசனத்துக்கு முன்பாக கொண்டு போய், இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். பவுல் பேசுவதற்கு எத்தனப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய் இருக்குமேயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும். இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை. நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயசனத்தினின்று துரத்திவிட்டான். அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனேயை பிடித்து நியாயசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள். இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை. இந்த பகுதிக்கு அதிபதி கல்லியோனின் செயல்பாடு என்று நாம் பார்க்கலாம். கல்லியோன் அகாயா நாட்டின் அதிபதியாக இருக்கின்றான். இவனுடைய தயவு, அன்பு, இனிமையுமான அந்த தன்மைகள் அநேகரை கவர்கின்றதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்து அதிபதியாகவும் இருந்தான். இவனுடைய தயவை யூதர்கள் பயன்படுத்தி கிறிஸ்தவர்களை தண்டிக்கும்படி கல்லியோனை ஏவிவிட்டனர். பவுல் மீதும் அவனுடைய நண்பர்கள் மீதும் குற்றம் சாட்டினார்கள். இவர்கள் யூதர்களின் வேதத்துக்கு விரோதமாக போதிக்கிறார்கள் என்று குற்றப்படுத்தி அவர்களை கல்லியோன் முன்பாக நிறுத்தினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த யூதர்களுக்கு தங்களது மதிப்பும் மரியாதையும் போய்விடுமே என்ற பொறாமையினால் அந்த பவுலையும் பவுலனுடைய நண்பர்களையும் பிடித்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றதை நாம் காண முடிகிறது. ஆகவே இவர்கள் தங்களுடைய பொறாமையினால் இதை செய்கின்றார்கள் என்பதை கல்லியோன் அறிந்து கொண்டான் என்று நாம் காணவும் முடிகிறது. அதுவும் யூத மதம் என்பது பொதுவாக ரோமருடைய சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகும். ஆகவே அவர்களுடைய வேதத்தை பற்றி கூறுவதை பற்றி அதை ஒரு குற்றமாக அந்த கல்லியோன் எடுத்துக்கொள்ளவில்லை. யூதர்கள் கல்லியோனை தங்கள் வசமாய் வைத்து கொள்ளலாம் என்று நினைத்தனர். ஆனால் கல்லியோன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. சில நேரங்களில் பெரிய பொறுப்பான பதவி அல்லது நாம் போதகராகவோ பேராயராகவோ இருக்கும் பொழுது அவர்களிடம் நல்லவர்கள் போல நடித்து தங்கள் பக்கம் போதகரை சேர்த்து கொள்ளலாம், இல்லையென்றால் பெரிய பதவியில் இருக்கிறவர்களை சேர்த்து கொள்ளலாம் என்று அநேகர் முற்படுவதுண்டு. இந்த இடத்தில் கல்லியோன் எந்த தீர்ப்பும் வழங்காமல் இது ஒன்றும் தவறில்லை என்று ஞானமாக நடந்து கொண்டதையும் காண முடிகிறது. சொஸ்தேனேயை அடித்த போதும் கல்லியோன் அதை கண்டுகொள்ளவில்லை. இவர்கள் வேண்டுமென்றே அடிக்கின்றார்கள் என்றதையும் அவன் புரிந்து கொண்டான். கிறிஸ்தவம் என்பது மறுக்க முடியாத ஒரு ஆதாரம். யாராலும் அதை அழிக்க முடியாது. நாமும் நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மையும் அழைக்கின்றார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, நானும் நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமேன்.